ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கதி பேக் டு ரெஸ்கியூ வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ கால் வந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் நைட்டில் போயிருந்தோம். போனால் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இருக்குன்ட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது நான் ஒரு பிளான் எல்லாம் போய்ட்டேன். ஏன் அப்படி போனோன்னா, பாம்பை வந்து மதியம் பார்த்துருக்காங்க. மதியம் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. நம்ம வந்து இருக்குன்ட்டு இப்போ இருக்குன்னு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே போனவொன்னே தான் தெரிஞ்சது பாம்பு வந்து மதியம் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. போயிட்டுருக்கோம் அந்த நம்பிக்கையில். பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவும் டூல்ஸ் எதுவும் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே. ஆமாம், நானும் வந்து ஏன்னா வந்து உள்ளே போய்ட்டு ரொம்பதான் தேடணும். உள்ளே வந்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்த்தா ஒரு புதராக இருந்துச்சு. ஸோ அந்த புதரில் எங்கே இருக்க போகுது, நைட்டில் வந்து எங்கன்னா வெளியே போயிட்டு இருக்கோம், அது எங்கன்னா சுத்தத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மச்சா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த டைமில் அவன் பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டு நார்மலாக வந்து பாம்பு ஒரு இடத்துல பதுங்கிச்சுன்னா அவன் டூல்ஸ்லாம் ரெடி பண்ணுவான். பார்த்தா பாம்பு வந்து மூவ் ஆயிடுச்சு இது. ஸோ இப்போ பாம்போட வாழை வந்து பிடிச்சிட்டான். டக்குன்னு வந்து நீ டூல்ஸை ரெடி பண்ணி பைய போட்டுக்கிட்டான். எனக்கு ஒரு கையில் கேமரா வந்து டார்ச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. கூப்பிட்டது காரணம் வந்து டார்ச் பிடிச்சி அந்த வந்து டூல்ஸை வந்து பிக் பண்ணிடலான்னு தான் கூப்பிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பாம்பு ஓடிச்சா. ஓடுதுன்னொடனே நான் பார்த்தீங்கன்னா போயிட்டு வாழை பிடிச்சிட்டேன். ஐயோ, எனக்கு வந்து கையை முடியல. அது ஒரு நல்லா சம பெருசாக இருக்குது, 6 அடிக்கு இருக்குது நல்லா. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பயந்துட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ஷூ போடல, பட் வந்து கீழே செடியெலாம் இருந்ததா, டக்குன்னு ஏன்னா வந்து நம்மளை வந்து கச்சிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். பட் இருந்தாலும் வந்து அப்படியே போயிட்டு மேனேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட கேமரா கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி ஒரு வழியாக போட்டு அதை வந்து சேஃப்டியாக வந்து பிடிச்சாச்சு. அதை வந்து அவங்க வேறு வந்து உப்பு அதெல்லாம் வேறு போட்டு வச்சுருந்தாங்க. இது வேறு என்னடா இது உப்புலாம் போட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எதுக்கு போடுறாங்கன்னா, அதோட சாஃப்டாக இருக்குல்ல, தரையில் தானே மூவ்மெண்ட் ஆகி போவோம். கல் உப்பு என்ன ஆகும்னா, இந்த கல் மாதிரி இருந்தால் உடம்புல வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிராச்சஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எலி வராமல் பார்த்துட்டாலே போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு எதுவும் வராது. அதுக்குன்ட்டு உப்புலாம் போடணும். இன்னொரு விஷயம் பார்த்தியா, நல்லது வீட்டுக்குள்ளே அடிக்கூடாது. ஆமாம், நல்லா அது வந்து ஒரு நல்லதாக போச்சு. அந்த பாம்பு வந்து எனக்கு வந்து உயிர் தப்பிச்சிச்சு. ஸோ ஓகே கேஸ், எப்படியோ ஒரு வழியாக சேஃப்டியாக வந்து அதை பிடிச்சி ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து மணி வந்து 12 போது வீட்டுக்கு போய் நாங்கள் தூங்க போகிறோம். அதே மாதிரி கைஸ், இந்த வீடியோ நாங்கள் எப்படிலாம் பிடிச்சோம், என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ யாரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க. ஆமாம், மறக்காமல் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படிலாம் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களே பாருங்கள் அதை. ஆமாம் கைஸ், சரி கைஸ், ஸ்டார்ட்டா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். மறக்காமல் போய் பாருங்கள். நல்ல நாள் நீங்க நல்ல நாள். தள்ளுங்க கொஞ்சம். லைட்டு என்ன இருக்கா அப்புறம் இங்கே பின்னாடி லைட் இல்லைங்களா? கால் கட்டி நான் அரிசி வேற போடல. காட்சி கொடுங்க ப்ரோ. லைட்டாக அதுவும் போட்டு வைக்கலாம்ல இந்த வீட்டில். எப்பவுமே இருக்குமா? ஆஹா, பார்த்து ரெடி. உப்புலாம் போட்டிருக்கீங்க. உப்பு போட்டால் வராத கட்டி. அவனே வந்து பார்க்கட்டும். பூரா போயிருக்கோம். மேலே ஏறி இருக்குமோ? நல்ல பாம்பு தானா? கன்ஃபார்மா?
எப்படி இது சொல்கிறீங்க நல்ல பாம்புன்னு? ம் ம் என்ன கலரில் இருந்தது? கோல்டன் கலர் இருந்துச்சா? எதுக்கு இந்த கேட்டு அது உள்ளே போயிருக்காது. இந்த மதியம் வந்துச்சு நான் இந்த சைடு கதை அந்த 7th-க்கும் 10th-க்கும் கொஞ்சம் கேப்பில் தான் வெளியே அப்போ இதுக்குள்ளே போச்சுன்னா கஷ்டம். அத்தி இந்த சான்ஸ் இருக்காதுடா. இல்லை நான் பார்த்தேன். எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி சொன்னா வந்து குடிச்சு போகிறோம் தெரிஞ்சுன்னா மதியமே நாங்கள் தெரியும். மத்தியம் சொல்லி தான் ஈஸியாக பிடிச்சிக்கலாமே. எல்லாருமே உட்காந்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருக்குறாங்களா? இருக்காடா சூப்பர். சரிப்பா போது போது புடி 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 பார்த்து பார்த்து ப்ரோ. யாருன்னா ஒருத்தர் மட்டும் ஹெல்ப்பு வாங்க. நாங்கள் இது ஓப்பன் பண்ணி பேக் இருக்கும் உள்ள எடுங்க. நல்லா பாப்பாடா பரவாயில்லையா? இது மாதிரி டேய் இது ஓகேவா? ஒரே ஒரு ப்ரெஸ் தான் இருக்கு. அது உள்ள போயிடுச்சா? பிடிச்சி வேலை போட்டு போகிற வழியில் காட்டில் எங்கன்னா விட்டுருவாங்க. இல்லை மச்சி இந்த ப்ரெஸ்ஸா? ம் ஓகேடா புரியுதா? காட்சி புரியுதா? இல்லை பார்த்துக்கிறேன். ரெண்டுமே தான் கவரேஜ் பண்ணுங்க. ஹெல்ப் வேணுமே அப்புறம் வாங்க கொஞ்சம் டார்ச் மட்டும் அவனுக்கு அடிங்க. போட்டு ஓகே ஓகே சரியாடா? ஓகே 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 ஓகேடா ஓகேடா ஓகேடா. டார்ச் மட்டும் அவங்க அடிங்க. எங்கடா என் பக்கம் திருப்புற? அதை பொய்யால எப்படி போயிடும் முடியும்? ஏதோ ஒரு அளவு போட்டிருக்கேன். கவர் ஆகுது. கரெக்டாக கவர் ஆகுதுப்பா. பேக் கொஞ்சம் யூஸ் பண்ண கட்டிருப்போம். டக்கு லாக் பண்ணிடு. டக்கு லாக் பண்ணு. அப்பாடா
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தால் நல்லா தான் பிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளானே இல்லாமல் வந்துட்டேன். இது இருக்குமா இல்லையான்ற ஒரு டவுட்லேயே வந்ததால் பார்த்தீங்கன்னா என்ன போட்டு சாவிச்சிட்டான். சரி பேசி எப்படியே கஷ்டப்பட்டு ரெஸ்க்யூ பண்ணுறோம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இது அவுட்ரு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வரதான் செய்யும். காலியோட இருக்கிறதால அது எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய கம்பல்சரி வந்து தான் ஆகும் ஃபுட்டை தேடி. தவளை ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு யாரும் இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அந்த இதெல்லாம் அந்த அடிச்சு சாகடிக்கிறது உங்கள் நேரில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்க ரெஸ்க்யூ மூலிமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருங்க காப்பாற்றலாம். ஓகே நம்ம இதை ரிலீஸ் பண்ணிட்டு பேசலாம். முடிச்சுட்டு ஏய் மச்சான் இன்னொரு பாம்பு போதுடா. காத்தி ரெக்கார்டே போடலையே ஒன்றா என்ன பண்ணுவேன். சரி போட்டேன். நல்லா இப்போ தமிழா மாதிரி இதே மச்சான். யோயோ கைஸ் பாடு பேசு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நல்லாவே பிடிச்சி எடுத்து வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பிட்டிக்கல் கூப்பிட்றான்னு சொல்லுவாங்க, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வெனமஸ் ஸ்னேக்ஸ். அதை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு. நம்ம கூப்பிட்டுறாங்க, நம்மளும் போனால் அது வீட்டுக்குள்ளே எல்லாம் தேடி பார்த்துட்டு சார் ரெக்கார்டே பண்ணல வருஷம்னு பேசு. பண்ணிட்டேன் சும்மா சொன்னேன் பேசு. மாஸ்க் கழட்டு பேசுறா. திருப்பதி பேசுறதே அதிசயம். பேசு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம். இதை அது ஏற்ற இடம் எப்படி தெரியும்? அது வாழ்றதுக்கு தகுதியான இடம், அதுக்கேற்ற இடம். டேய் இந்த பக்கம் நான் வந்துட போகுது. வந்துச்சுன்னா ஓடி என்னடா சுத்தின்னு இருக்கு. செல்லக்குட்டி டாடா சொல்லிட்டு புஜுக்குட்டி பை பை. ஹெய் அது வேகமாக போயிட்டா. அந்த ஊர் சுற்றி வந்து போட்டுற போதுவா. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போதான் வந்து பேசேன். ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. பாம்பு எதனா அவங்க நேரில் இருக்க வரைஞ்சி பார்க்கணும். அங்கே இருக்க ரெஸ்க்யூ மூலமா இந்த மாதிரி சின்ன உயிரினங்களை காப்பாற்றலாம். பெஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்னேக்ஸ் எல்லாமே எல்லா உயிரினங்களும் நம்மளுக்கு தேவை. இது பார்த்தீங்கன்னா வெனமஸ் ஸ்னேக்ஸ்லாம் எதுக்குன்னா வெனமஸ் ஸ்னேக்ஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆன்டியோட ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஆன்டியை நம்ம வந்து நம்மளால வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம ஸ்னேக் ஆதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ரெஸ்க்யூ சந்திக்கலாம். ஹலோ கேஸ், பாய்.